இந்த வீடியோல நம்ம Revit ப்ராஜெக்ட் ப்ரௌசர் பத்தி பார்க்க போறோம். ப்ராஜெக்ட் ப்ரௌசர்னா Revitல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பேனல். ஏன்னா, இது கம்ப்ளீட் பிம் ப்ராஜெக்ட்ட நேவிகேட் பண்றதுக்கும், மேனேஜ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் ப்ரௌசர் யூஸ் பண்ணி நீங்க என்னென்ன ஆக்சஸ் பண்ணலான்னா, வியூஸ், லெஜெண்ட்ஸ், ஷெட்யூல்ஸ், ஷீட்ஸ், ஃபேமிலீஸ், குரூப்ஸ் அண்ட் Revit எலிமெண்ட்ஸ். நீங்க ப்ராஜெக்ட் ப்ரௌசர் வந்து ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, Revitல ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ராஜெக்ட் ப்ரௌசர் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனை ஒரு லாஜிக்கல் ஹைரார்கி வேவை டிஸ்ப்ளே பண்ணும் எப்போவுமே. இப்போ எல்லா கேட்டகரிஸும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த இப்போ வியூஸ் கேட்டகரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ண உடனே இது எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ வியூஸ்குள்ளே டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் வியூஸ் இருக்கும். இந்த மாதிரி லைக் ஃப்ளோர் பிளான், சீலிங் பிளான், 3D வியூஸ், எலிவேஷன், செக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வியூஸ்குள்ளே கிடச்சிரும். இந்த வியூஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சிம்பிளி இந்த சப்போஸ் இந்த ஃப்ளோர் பிளான் ஓப்பன் பண்ணால் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற வியூ வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள், இது ஓப்பன் ஆகிடும். லெவல் 1. இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வியூவோட ஒர்க்கிங் காப்பி வந்து ஒரு கிரியேட் பண்ணோம். அதாவது இந்த மெயின் வியூக்கு வந்து நான் டூப்ளிகேட் பண்ணோம். ரைட் கிளிக், டூப்ளிகேட் வியூ, கிளிக் டூப்ளிகேட். இது ஒரிஜினல் வியூவை எஃபெக்ட் பண்ணாமல் இன்னொரு காப்பி கிரியேட் பண்ணோம். ரெவிட் ரியல் பிம் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மெத்தட் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் வியூஸை ரீநேம் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீநேம் ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், இதுக்கு இப்போ நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். டூப்ளிகேட்டுன்னு பேர் வைக்கிறேன். லெவல் 1 டூப்ளிகேட். ஸோ ப்ராப்பர் நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பிம் ஒர்க் ஃப்ளோவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ப்ராஜெக்ட் ப்ரௌசரோட டாப்பில் சர்ச் ஆப்ஷனை பார்ப்போம். இந்த சர்ச் ஆப்ஷன் வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வியூஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷீட்ஸ் இருக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன டைப் பண்ணுறோமோ அதுக்கு ரெலவெண்ட்டான ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கீழே டிஸ்ப்ளே ஆகும். சப்போஸ் ஷீட்ஸ் டைப் பண்ணாக்கா இவ்வளோ வியூஸில் வந்து இது ஃபில்டர் ஆகி இங்கே காமிச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் இது சர்ச் பண்ணிட்டீங்கன்னா கீபோர்ட் ஆரோஸ் கீஸ் டாப் அண்ட் பாட்டம், அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் மூவ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு வந்து சைட் பிளான் ஓப்பன் பண்ணோன்னா அங்கே வந்து கீபோர்ட்லேருந்து என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்க. இதோ இந்த பிளான் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, சைட் பிளான். தட்ஸ் இட். இப்போ ஃபேமிலி செஷனை பார்ப்போம். ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகும். இங்கே ப்ராஜெக்டில் லோட் ஆன எல்லா ரெவிட் ஃபேமிலிஸும் இங்கே உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். லைக் உங்களுக்கு இந்த டோர்ஸ், டக்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், ரூஃப்ஸ், ஸ்பெஷாலிட்டி எக்யூப்மெண்ட், வால்ஸ், விண்டோஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எல்லா காம்போனெண்ட்ஸும் இங்கே ஃபேமிலிஸ்குள்ளே உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த ஃபேமிலி மேலே நீங்கள் ரைட் கிளிக் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்னிச்சர் இதுக்குள்ளே வந்து நான் இந்த சேருக்கு ரைட் கிளிக் கொடுத்தாக்கா இந்த ஃபேமிலி இந்த காம்போனெண்ட்டை எடிட் பண்ணலாம். எடிட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆர் அகெயின் இதோட டைப்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் டைப் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணால் இதோட டைப் ப்ராப்பர்ட்டிஸ் டயலாக் பாக்ஸில் இங்கேருந்து ஓப்பன் பண்ணலாம். இது வந்து சேம் தான். நீங்கள் இங்கேருந்து யூஸ் பண்ணுறது இங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோட டைப் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லா காம்போனெண்ட்ஸை டைரெக்டாக மாடலுக்குள்ளே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி கூட ப்ளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேர் இது கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிம்பிளி கிளிக் பண்ண உடனே இந்த சேர் வந்து இங்கே எல்லா இடத்துலையும் ரவுண்ட் டேபிள் வந்து ப்ளேஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள், பார் சேர். இப்போ ஷீட் செக்ஷன் பார்ப்போம். ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஷீட்ஸ் கேட்டகரிக்குள்ளே வந்து ப்ராஜெக்டோட எல்லா ட்ராயிங் ஷீட்ஸும் இருக்கும். இது மெயின்லி டாக்குமெண்டேஷன் அண்ட் பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு நியூ ஷீட் வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரைட் கிளிக் கொடுங்க, நியூ ஷீட்ஸ். ஆல்ரெடி ஒரு ஷீட் இருக்குது A1 மெட்ரிக், இல்லைன்னா லோட் ஆப்ஷனில் போய் லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் ஓகே. நியூ ஷீட் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் நான் வந்து ஒரு வியூ ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வியூஸ்குள்ளே ப்ளஸ் கொடுங்க. அப்புறமா இதுவும் ஃப்ளோர் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கிரியேட் பண்ண நியூ டூப்ளிகேட் லெவல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து ட்ராப் பண்ணோம். விட்டாக்கா இப்போ பாருங்கள் மவுஸ் பாயிண்டர் எங்கே மூவ் பண்ணுறேனோ அங்கே தெரியுது. ஒரு சிங்கிள் லெஃப்ட் கிளிக் கொடுத்தாக்கா இந்த வியூ ப்ளேஸ் ஆயிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர்ஸ் பண்ண போது இந்த ஒர்க் ஃப்ளோ ரொம்ப காமன். அகெயின் ப்ராஜெக்ட் ப்ரௌசர்லேயே இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னா இதுக்கு எப்படி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் இல்லை கொலாப்ஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வியூஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணால் ரைட் கிளிக்கு கொலாப்ஸ் செலக்டட், இது க்ளோஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் ஷீட் ரைட் கிளிக் கொலாப்ஸ் செலக்டட். இல்லை ஏதாச்சும் ஒரு இது நான் எக்ஸ்பேண்ட் பண்ண ஒன்லி ஃபேமிலிஸ்னால் ரைட் கிளிக் எக்ஸ்பேண்ட் செலக்டட், இது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதே எல்லாமே வந்து ஒன்றா எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ரைட் கிளிக் எக்ஸ்பேண்ட் ஆல், இல்லைன்னா ரைட் கிளிக் கொலாப்ஸ் ஆல். இது ப்ராஜெக்ட் ப்ரௌசர் வந்து க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ப்ராஜெக்ட் ப்ரௌசருக்குள்ளே ஜூம் பண்ண ஆப்ஷனும் இருக்குது.
கண்ட்ரோல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு சென்டர் மவுஸ் வீல் பட்டன் ஸ்க்ரால் ஃபார்வர்ட் இல்லைனா ஸ்க்ரால் பேக்வர்ட் பண்ணிங்கன்னா ஒன்லி இந்த ப்ரௌசர் லிஸ்ட் மட்டும் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இப்போ இன்னொரு யூஸ்ஃபுல் ஃபீச்சர் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபைண்ட் இன் ப்ராஜெக்ட் ப்ரௌசர். அதாவது மாடல்குள்ளே எந்த எலிமெண்ட்டாவது இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்த உடனே இங்கே ஆப்ஷன் வந்து ஃபைண்ட் இன் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இருக்கும். அது கிளிக் பண்ண உடனே இந்த ரூஃப் வந்து நம்ம டோட்டல் ஃபேமிலி காம்போனன்ட்ஸில் எங்கே இருக்குன்னு சொல்லி ஹைலைட் பண்ணி காமிப்போம். ஸோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராஜெக்ட் ப்ரௌசரை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ரெவிட்டோட ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் ரெவிட் அண்ட் பிம் டியூட்டோரியல்ஸ்க்கு இனாயா பிம் அகாடமி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. See you on next video. Bye. Thank you.